பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் நினைக்கும்படியாக, அவர் பாதத்திலே அமர்ந்து அவர் நோக்கி கூப்பிடும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளின அவருடைய அன்புக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளை காணாமல் எத்தனையோ மக்கள் மறைந்திருக்கலாம். வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் தேவனை துதிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நமக்கோ நம்மை உருவாக்கின தேவனை துதிக்க, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள, அவர் கூறின சத்திய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது. அவருடைய அன்பு நம்மளை சாத்தான் பிடியிலிருந்து மீட்டெடுக்க அவருடைய இரத்தத்தை சிந்தினார். பல பாடுகளை அனுபவித்தார். ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து நம்மை சாத்தான் பிடியிலிருந்து மீட்டெடுத்தார். அவருடைய அன்புக்கு, அவருடைய தயவுக்கு, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் போதுமானவர். அவர் மிகவும் அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம் அருகாமையிலே வந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக அபிஷேகப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமும் இந்நாளிலே நமக்கு என்ன வெளிப்படுகிறது என்று பார்ப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று. அன்புக்கு சமாதானத்துக்கும் முதல்வராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் அன்புள்ளவராகவும் சமாதானமுள்ளவராகவும் இருந்ததினால்தான் போர் சேவகர் தன்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி பலவிதமான அடிகளினாலே முற்கிரீடத்தினாலே சூட்டப்பட்டு அடித்து இரத்தத்தை சிந்தி சதையை பிச்சு கிழித்தாலும் கூட தேவனிடத்திலே அவர் கேட்ட விண்ணப்பம் என்னவென்றால், சிலுவையின் அடிவாரத்திலிருந்து அவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அல்லவா? ஆமாம். அவருடைய சமாதானத்துக்கு நாம் என்ன அர்த்தம் சொல்ல முடியும் என்பதே தெரியல. நம்ம யாராவது ஒருவர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் கூட உடனே கோபப்பட்டு அவர்களை நாம் அதட்டி நம் மனம் போல வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வேதனைப்படுத்தினவர்களை பார்த்து ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட படவில்லை. என்ன மனஸ்தாபப்பட்டார் என்றால், தன்னை வேதனைப்படுத்தினவர்களை பார்த்து அவர் பரிதபித்தார். ஐயோ, இவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை என்ன என்று அறியாமல் இருக்கிறார்களே என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி சமாதானமுள்ளவராய் அவரிடத்திலே தன்னை காண்பித்தார். எல்லாவற்றிற்கும் அவர்தான் காரணராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாமும் கூட தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக சமாதானமுள்ளவர்களாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம். சமாதானத்தின் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்க, நம்மளே நிலைத்திருக்க
நாம் அவருக்கு பிள்ளைகளாக முத்திரிடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட, அவர் இருக்கும் இடத்திலே நாமும் சென்று அந்த பரலோக இன்பத்தை கண்டு களிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பாதையிலே நாம் நடந்து மகிமையான வாழ்க்கையாய் வாழக்கூடிய பொக்கிஷத்தை தேடி நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம். எங்கு தேட வேண்டும்? அந்த பொக்கிஷமான இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். அவரிடத்திலே நாம் அன்புள்ளவராக, மக்கள் மத்தியிலே சமாதானமுள்ளவராக நாம் வாழும் பொழுது அவர் இருக்கும் இடம் நமக்கு சொந்தமாக அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆமாம், பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.